கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்கப் போகும் தலைப்பு என்னவென்றால், நிம்மதியாக இருக்க ஒரு 3 வழிகள், அதாவது 3ஐ தவிர்க்க வேண்டும் என்பதுதான். முதல்ல என்ன அப்படின்னா, வீண் விவாதங்களை நாம் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பேச்சுகளினால் உருவாகும் காரியங்களை நாம் தவிர்ப்பது நல்லது. 2வது, பிரயோஜனமற்ற போராட்டங்கள். அது பொதுநலமாக இருந்தாலும் சரி, அல்லது தனிநபர்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உலக ஊர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவைகளை தவிர்க்க வேண்டும். 3வது, சுயநலம் உள்ள நட்புகளை தவிர்க்க வேண்டும். நம்முடைய தேவையை மட்டும் நம்மை பயன்படுத்தி கொண்டு பிறகு நம்மை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள். தேவைப்படும் பொழுது நாம் நல்லவர்களாக இருப்போம். அவர்களுடைய தேவை முடிந்த பிறகு நாம் கெட்ட நபர்களாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட சுயநலவாதிகளிடமிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால், கடவுளுடைய வார்த்தையாகிய பைபிளை நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நம்முடைய மனதிற்கு மட்டுமல்ல, ஆன்மாவிற்கே ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். பல்வேறு மாற்றங்களை நாம் வாழ்க்கையிலே பார்ப்போம். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.